தமிழகத்தின் ஜீவதாரா உரிமைகள் திமுக ஆட்சியில் பறிபோனதாக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து சங்கராபுரம் பகுதியில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு வெற்றியின் சின்னமான முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்தியில் 10 ஆண்டுகளாக காங்கிரசுடன் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தது என்று பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நம்மோடு இணைந்து நல்லவர்களெல்லாம் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணியில் ஓர் அங்கமாக இணைந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நம்முடைய அருமை சகோதரர், அன்பு சகோதரர், உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அவருடைய தந்தையின் காலத்திலிருந்து இன்று வரை நல்ல பரிச்சயமான நண்பர், உங்களோடு ஒருவராக இங்கு வாழ்ந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் களத்திலே இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுதீஷ் அவர்களை ஆதரித்து அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, அவர் தாங்கியிருக்கின்ற முரசு, வெற்றி முரசு, நீங்கள் அந்த வெற்றி முரசில் முத்திரையிட்டு அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், அந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கடமைப்பட்டு இருக்கின்றோம். தமிழகத்தின் ஜீவதாரா உரிமைகள் திமுக ஆட்சியில் பறிபோனதாக குற்றம் சாட்டிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம், காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்றது அதிமுக ஆட்சியில்தான் என பெருமிதம் தெரிவித்தார். இலங்கை தமிழர்களை பாதுகாக்க திமுக தவறிவிட்டதாகவும் 4 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு திமுகவே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிற்கு அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தும் அவரால் செய்ய முடியவில்லை. இதற்காகத்தான் தஞ்சை தரணியில் தஞ்சையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் மாண்புமிகு அம்மாவுக்கு நன்றி அறிவிப்புக்கு விவசாயிகள் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 33 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்ததுதான் என்று மாண்புமிகு அம்மார்கள் நெகிழ்ச்சியோடு அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். சரி, நாம் காலங்காலமாக பெற்று வந்த அந்த ஜீவாதார உரிமைகளை இன்றைக்கு போட்டியிருக்கின்ற இதே கூட்டணி தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தது. அவரால் முடியவில்லை, மாண்புமிகு அம்மா தான் பெற்று தந்தார். சரி, போ. அந்த நேரத்தில் கருணாநிதி ஒரு டிராமா ஆடினார், உண்ணாவிரதம் இருந்தார். இலங்கை தமிழர்கள் அந்த போரை நிறுத்தணும், போர் நடந்துட்டு இருக்கு, நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணல. இவர் உடனே டிராமா மனித சம்பளம் நடத்தினாரு, அப்புறம் உண்ணாவிரதம் நடத்தினாரு. உண்ணாவிரதம் போர் நிறுத்தின உட்கார்ந்து 3 மணி நேரத்தை எந்திரிச்சு வெளியே வந்தார். வெளியே வந்து என்ன சொன்னார் பேட்டியில, நான் சொல்லி டெல்லி பட்டணம் கேட்டு டெல்லி பட்டணம் இலங்கைக்கு பேசி போரை நிறுத்தி விட்டார் என்று சொன்னார். சரி, ஒரு முதலமைச்சரே சொல்கிறார் என்று உயிருக்கு பயந்து பதுங்கு குழிகள்லாம் இருக்காங்க நிறைய. குண்டு போடும் போது அந்த பதுங்குழி பொழிஞ்சுட்டா உயிரை காப்பதற்கு பதுங்குழி நிறைய வெட்டப்பட்டிருந்தது. அந்த பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த குழந்தைகள் 40,000 பேர் திரு கருணாநிதி அவருடைய பேச்சை கேட்டு வெளியே வந்தாங்க, போர் நின்றுச்சுன்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து குண்டுமலையா பொழிஞ்சு ஒரே இடத்துல 40,000 குழந்தைகள் இறப்பதற்கு யார் காரணம்? அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்த திரு கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிதான். வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை 6 லட்சம் வீடுகள் புதியதாக கட்டித்தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட துணை முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனைகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் எடுத்துரைத்தார். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு தமிழகம் முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் 15 லட்சம் குடிசைகள் இருக்கின்ற கணக்கெடுப்பட்டு இவர்களுக்கெல்லாம் 2023க்குள் உறுதியான தரமான வீடுகளை கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வீடுகள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக 2023க்குள் தமிழகம் குடிசை பகுதியில் இல்லாத கிராமங்களாக, குடிசை பகுதியில் அற்ற கிராமமாக, பேரூராட்சிகளாக, குடிசை பகுதியில் அற்ற நகரங்களாக
குடிசை பகுதியில் அற்ற மாநகராக உருவாக்கப்படும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து என பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்த்து விட்டதாக குற்றம் சாட்டிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பிரியாணிக்காக ஓட்டல் உரிமையாளரை திமுகவினர் தாக்கியதாகவும் கூறினார். வரும் தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காவிரி பிரச்சனையை கொண்டு வர முடியல, இலங்கை தமிழரை காப்பாற்ற முடியல, எங்கு பார்த்தாலும் அடி தடி வெட்டுக்கூத்து, நில அபகரிப்பு, கற்பழிப்பு, இதுதானே உங்க ஆட்சி நடந்தது. மதுரையில் தினகரன் பத்திரிகையை எரிச்சாங்க, 3 பேர் தூக்கி தீவுக்குள்ள போட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை மாமனுக்கு மச்சானுக்கு சண்டை, இதனால எடுத்து போட்டாங்க. இன்னைக்கு என்ன, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை நடந்துச்சுல. 3 ஆயுள் தண்டனை, வெளியவே வர முடியாது பாவம். ஸ்டாலின் தலைவர் ஆனது பின்னால என்ன நடந்தது கொடுமை தெரியுங்களா? பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்கலைங்க, அதுக்காக வேண்டி போய் அவங்கள போய் கடைக்காரல போய் இந்த மல்லிகை உத்தரவை குத்து வாங்கி பாருங்க, இது மாதிரி குத்து விடுறாங்க. அப்புறம் ஆசை திரும்ப விடல, மீண்டும் இந்த கூட்டணி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் சரியான பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில். இந்த பிரச்சாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், உளுந்தூர்பேட்டை அதிமுக எம்எல்ஏ குமரகுரு மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.